அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அந்நஹ்வுல் வாத்திஹ் என்ற இந்த புத்தகத்தை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதில் அடுத்ததாக 5வது தம்ரீன். ஒவ்வொரு தம்ரீனுடைய விளக்கத்தையும் அதில் தரப்பட்டுள்ள கேள்விகளையும் அதற்கு என்ன விடை வருமோ அந்த விடையையும் சேர்த்தே நாம் பார்த்து வருகிறோம். இவை அனைத்தையுமே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். சரி, அடுத்த தம்ரீன் என்னன்னு கேட்டால், முதலாவது ஒரு 5வது தம்ரீனில் 3 கேள்விகளை கொடுக்குறாங்க. அந்த 3லையுமே ஒவ்வொரு கேள்விகளையும் 5 வாக்கியங்களை நாம் உருவாக்கணும். 5 வாக்கியங்களை உருவாக்கணும். முதலாவது கேள்விக்கு 5, 2வது கேள்விக்கு 5, 3வது கேள்விக்கு 5. இப்போ மொத்தம் 15 வாக்கியங்களை நாம் திரட்டணும். சரி, அந்த வாக்கியங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொன்றையும் சொல்கிறாங்க. முதலாவதாக 5 வாக்கியங்களை நாம் உருவாக்கணும். அந்த 5 வாக்கியங்கள் எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்றால் 2 இஸ்முவால் இணைந்திருக்கணும். நாம் இந்த பாடத்தில் இஸ்மு சம்மந்தமாக, ஃபைல் சம்மந்தமாக, ஹர்ஃப் சம்மந்தமாக நம்ம பார்த்தோம். டீட்டெயில்டாக பார்க்கல. என்னென்ன ஒரு வாக்கியத்தில் இருக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாக முன்னாடி நமக்கு போச்சு. அதில் முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், 5 வாக்கியங்களை நாம் கொண்டு வரணும். அந்த ஒவ்வொரு வாக்கியத்திலையும் 5 வாக்கியங்களும் இஸ்முவால் இணைக்கப்பட்டிருக்கணும். வேறு ஃபைலோ அல்லது ஹர்ஃபோ அதில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 2வது என்னது அப்படின்னு சொன்னால், 5 வாக்கியங்களை நாம் கொண்டு வரணும். அதில் ஒரு இஸ்மு ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்கணும். முதலாவதில் 2 இஸ்மு இருக்கணும். வேறு ஃபேலோ அல்லது ஹர்ஃபோ மற்ற எதுவுமே இருக்கக்கூடாது. முதலாவது 5 வாக்கியங்களில் வெறும் இஸ்மு மட்டும்தான் இருக்கணும். வேறு ஃபேலு ஹர்ஃபு எதுவுமே இருக்கக்கூடாது. 2வது 5 வாக்கியத்தில் ஒரு இஸ்மு ஒரு ஃபேலு இது மட்டும்தான் இருக்கணும். மேலே 2மே இஸ்மாக தான் இருக்கணும். 2மே இஸ்மாக தான் இருக்கணும். அடுத்த 5ல் ஒரு இஸ்மு ஒரு ஃபேல் சேர்ந்தா போல் இருக்கணும். வேறு எதுவும் இருக்கக்கூடாது. வேறு எதுவும் அப்படின்னு சொன்னால் ஹர்ஃப் அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பொருள். அடுத்து 3வதில் இது 3மே சேர்ந்த மாதிரி இருக்கணும். ஒரு இஸ்மு ஒரு ஃபேலு ஒரு ஹர்ஃபு. சரியா? இஸ்மும் இருக்கணும், அதில் ஃபேலும் இருக்கணும், அதில் ஹர்ஃபும் இருக்கணும். இது 3மே சேர்ந்த மாதிரியான ஒரு 5 வாக்கியங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதற்குண்டான கேள்வி. இதற்குண்டான பதிலை நாம் பார்த்தோன்னு சொன்னால், சரி, இதற்குரிய பதிலை இன்ஷா அல்லாஹ் நாம் இப்போ பார்ப்போம். முதலாவது அந்த கேள்வியில் 5 வாக்கியங்களை கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த 5 வாக்கியங்கள் எப்படி இருக்கணும்? 2 இஸ்முகளால் இணைக்கப்பட்டிருக்கணும். 2 இஸ்முகளால் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த முதலாவது 5ல் அதற்குரிய விடை என்னன்னு கேட்டால், முதலாவது ஜும்லா முஹம்மதுன் முஅத்தபுன். முஹம்மத் ஒழுக்கமானவன். முஹம்மத் ஒழுக்கமானவன். சரி, 2வது அத்தாலிபு மாணவன் முஜ்தஹிதுன். முஜ்தஹிதுன்னா உழைக்கக்கூடியவன் அப்படிங்கிறது பொருள். உழைக்கக்கூடியவன் அப்படிங்கிறது பொருள். சரியா? சரி, அடுத்து 3வது அல் முக்மினு. முக்மின் இறை நம்பிக்கையாளன். சாதிகுன் நேர்மையானவன்.
உண்மையாளன் அப்படின்னு சொல்லலாம். அல் முக்மீனு சாதிக்குன் இறை நம்பிக்கையாளன், உண்மையாளன். சரி, அடுத்தது அல் இல்மு கல்வி என்பது நூறுன் ஒளியாகும். அல் இல்மு கல்வி என்பது நூறுன் ஒளியாகும். அல் ஜவ்வு தட்ப வெப்பநிலை பாரிதுன் குளிராக இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது. தட்ப வெப்பநிலை குளிர்ச்சியாக இருக்கிறது. அப்போ முதல் 5மே 2 இஸ்முகளால் இணைக்கப்பட்டிருக்குது. முஹம்மது இஸ்மு, முஅத்தபுன் அப்படிங்கிறதும் இஸ்மு, அத்வாலிபு இஸ்மு, முஜ்தஹிதுன் அப்படிங்கிறதும் இஸ்மு, அல் முக்மினு அப்படிங்கிறது இஸ்மு, சுவாதிக்குன் அப்படிங்கிறதும் இஸ்மு, அல் இல்மு அப்படிங்கிறதும் இஸ்மு, நூருன் அப்படிங்கிறது இஸ்மு, அல் ஜவ்வு அப்படிங்கிறது இஸ்மு, பாரிதுன் அப்படிங்கிறதும் இஸ்மு. 2 இஸ்முகளால் இணைக்கப்பட்ட 5 வாக்கியங்கள். சரி, இது முடிந்தது. அடுத்தது ஒரு இஸ்மாலையும் ஒரு ஃபேலாலையும் இணைக்கப்பட்டிருக்கணும். ஒரு இஸ்மாலையும் ஒரு ஃபேலாலையும் இணைக்கப்பட்டிருக்கணும். அப்படியான ஒரு 5 வாக்கியங்களை கொண்டு வர சொல்கிறாங்க. அதில் முதலாவது அஸ்ஸமாவு தும்திரு. அஸ்ஸமாவு தும்திரு. தும்திரு அப்படின்னா மழை பொழிவிக்கிறது. அஸ்ஸமாவு வானம் மழை பொழிவிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, அடுத்தது அல் முக்மினு. அல் முக்மின் இறை நம்பிக்கையாளன். எத்தசத்தகு. எத்தசத்தகு அப்படின்னா தானம் செய்கிறான், தானம் செய்கிறான். சரி, அல் முஜ்தஹிது உழைக்கக்கூடியவன். யுதாக்கிரு. யுதாக்கிரு அப்படின்னு சொன்னால் நினைவு கூறுகிறான், நினைவு கூறுகிறான், நினைத்து பார்க்கிறான் சொல்லுவோம் இல்லையா, நினைவு கூறுகிறான். அல் மாவு தண்ணீர். தஜம்மத உறைந்திருக்கிறது. தஜம்மத அப்படின்னு சொன்னால் உறைந்திருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். தஜம்மத அப்படின்னு சொன்னால் உறைந்திருக்கிறது அப்படிங்கிறது பொருள். சரி, அடுத்தது அல் ஹராரத்து. அல் ஹராரத்து அப்படின்னு சொன்னால் சூடு அல்லது வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூடு இல்லாட்டினா வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இர்தஃபஅ. இர்தஃபஅ அப்படின்னு சொன்னால் உயர்ந்து விட்டது. அதாவது சூடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பகலில் ரொம்ப சூடாக இருக்கும், நைட் ஆனால் அந்த சூடு தணிந்து விடும். சரியா? தணிந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். சரியா? அல் ஹராரத்து சூடு அல்லது வெப்பம். இர்தஃபஅ நேரடி அர்த்தம் உயர்ந்து விட்டது அப்படிங்கிறது பொருள். தணிந்து விட்டது அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் வச்சுக்கலாம் நம்ம. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்ஸமாவு அப்படிங்கிறது இஸ்மு, தும்திரு அப்படிங்கிறது ஃபேலு, அல் முக்மினு அப்படிங்கிறது இஸ்மு, எத்தசத்தகு அப்படிங்கிறது ஃபேலு, அல் முஜ்தஹிது அப்படிங்கிறது இஸ்மு, யுதாக்கிரு அப்படிங்கிறது ஃபேல், அல் மாவு அப்படிங்கிறது இஸ்மு, தஜம்மத அப்படிங்கிறது ஃபேல். அல் மாவு அப்படிங்கிறது இஸ்மு, தஜம்மத அப்படிங்கிறது ஃபேலு. அல் ஹராரத்து அப்படிங்கிறது இஸ்மு, இர்தஃபஅத் அப்படிங்கிறது ஃபேலு. சரியா? சரி, அடுத்தது ஒரு இஸ்மு அதே மாதிரி ஃபேலு ஹர்ஃபு 3மே அதில் அடங்கி இருக்கணும். 3வது கொஸ்டினில் என்னது, 5 வாக்கியங்களை கொண்டு வரணும். அதில் இஸ்மு இருக்கணும், ஃபேல் இருக்கணும், ஹர்ஃப் இருக்கணும். இப்படியாக எல்லாமே இருக்கிற மாதிரியான 5 வாக்கியங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அத்தாலிபு மாணவன், எஜ்லிசு அமர்ந்திருக்கிறான், ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையிலே. அத்தாலிபு எஜ்லிசு ஃபில் ஃபஸ்லி மாணவன் வகுப்பறையில் அமர்ந்திருக்கிறான். அடுத்தது அல் முக்மினு இறை நம்பிக்கையாளன், யுசல்லி தொழுகிறான், ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில். அல் முக்மினு யுசல்லி ஃபில் மஸ்ஜிதி. சரி, அடுத்தது அத்தபீபு மருத்துவர், யஅமலு வேலை செய்கிறார், பணி செய்கிறார், ஃபில் முஸ்தஷ்ஃபா ஃபில் முஸ்தஷ்ஃபா மருத்துவமனையிலே. 4வது அல் முஹந்திசு
இன்ஜினியர் பொறியாளர். எப்ராஉ எப்ராஉ அப்படின்னு சொன்னால் சிறப்பாக செய்கிறார். ஃபி அமலிஹி அவருடைய வேலையை சிறப்பாக செய்கிறார். சரியா? சரி. முஹம்மது ஸஹப சென்றான். இலல் மദ്രസதி பாடசாலைக்கு, பள்ளிக்கூடத்திற்கு. சரியா? அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அத்வாலிபு இஸ்மு, அதே மாதிரி எஜ்லிசு அப்படிங்கிறது ஒரு ஃபேலாக இருக்குது, ஃபீ அப்படிங்கிறது ஹர்ஃபாக இருக்குது, அல் ஃபஸ்ல் அப்படிங்கிறது இஸ்மா இருக்குது. அப்போ இதே மாதிரி மற்ற எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் இஸ்மும் இருக்குது, ஃபேலும் இருக்குது, ஹர்ஃபும் இருக்குது. 3 விதமான கேள்விகளையும் பதில்களையும் நம்ம பார்த்தோம். முதலாவது கேள்வியில் என்ன சொல்லியிருந்தாங்க? 5 வாக்கியங்கள், அந்த 5 வாக்கியங்கள்லையுமே இஸ்மு மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முதலாவதில். ரெண்டாவதில் ஒரு இஸ்முவும் ஒரு ஃபேலும் கலந்த மாதிரி இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 5 வாக்கியங்களை நம்ம பார்த்தோம். கடைசியாக உள்ள 5 வாக்கியங்கள் எப்படிப்பட்டது? அதில் இஸ்மும் இருக்கணும், ஃபேலும் இருக்கணும், அதே மாதிரி ஹர்ஃபும் இருக்கணும் அப்படிங்கிற சம்மந்தமாகத்தான் இதில் பார்த்துருக்குறாங்க. சரியா? அந்த கொஸ்டினையும் நாம் வாசிச்சிருவோம். அந்த கொஸ்டின் மட்டும்தான் நான் சொன்னேன், வாசிக்கலை. ஈதி கொண்டு வா. பி ஹம்சி ஜுமலின் 5 வாக்கியங்களை நீ கொண்டு வா. குல்லு வாஹிதத்தின் மின்ஹா அவற்றில் ஒவ்வொன்றிலேயும் அல்லது ஒவ்வொன்றும் இருக்க வேண்டும். முரக்கபத்துன் இணைக்கப்பட்டதாக, அதாவது குல்லு வாஹிதத்தின் மின்ஹா அவற்றிலிருந்து ஒன்றினுடைய ஒவ்வொன்றும். சரியா? அவற்றிலிருந்து ஒன்றினுடைய ஒவ்வொன்றும் முரக்கபத்துன் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மின் இஸ்மைனி 2 இஸ்முகளால். லைஸ கைரு அது அல்லாமல், அது அல்லாதது இருக்கக்கூடாது, அது அல்லாதது கிடையாது, அது அல்லாதது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் 2 இஸ்மு மட்டும்தான் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது பொருள். சரியா? மின் இஸ்மைனி 2 இஸ்முகளால் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். லைஸ கைரு அது அல்லாதது இருக்கக்கூடாது. ரெண்டாவது இதி பி ஹம்சி ஜுமலின் 5 வாக்கியங்களை நீ கொண்டு வா. குல்லு வாஹிதத்து மின்ஹா அவற்றில் ஒவ்வொன்றும் முரக்கபத்துன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மினிஸ்மின் ஒரு இஸ்முவாலும், வ ஃபேலின் ஒரு ஃபேலாலும். லைஸ கைரு அது அல்லாதது இருக்கக்கூடாது. லைஸ கைரு அல்லாதது இல்லை, அது அல்லாதது இருக்கக்கூடாது. சரி. ஈதி பி ஹம்சி ஜுமலின் 5 வாக்கியங்களை நீ கொண்டு வா. குல்லு வாஹிதத்து மின்ஹா அவற்றில் ஒவ்வொன்றும் முரக்கபத்துன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மினிஸ்மின் ஒரு இஸ்மாலும், வ ஃபேலின் ஃபேலாலும், வ ஹர்ஃபின் ஹர்ஃபாலும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ இதுதான் 5வது தம்ரீனுக்கான கேள்வியும் அதற்கான பதிலையும் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அடுத்த தம்ரீனோடு நாம் சேர்த்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.